தந்தை, மைந்தன், தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பதாக. இந்த நாளின் யோவானின் பரிசுத்த பாலைவன சத்தமாக உபாகமம் 23:14 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கவும் பாளையத்திற்குள்ளே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். பாளையம் என்பது அன்பான இறை மக்களே, ஊருக்கு வெளியே ஒதுங்குப்புறமான இடம். தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படக்கூடிய நேரம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் காலகாலமாக நாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் காலகாலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வார்த்தைகளை இறை வசனத்துக்கு உட்பட்டு, இறை சித்தத்துக்கு உட்பட்டு நம்மை தேவன் ரட்சிக்க நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனையும், அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு நீ பாளையத்திலே சுத்தமாயிருக்க கடவுள். இந்த உலகம் பாழான உலகம், பாவம் நிறைந்த உலகம், பொறாமையும் கோபமும் தீங்கும் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். இன்றைக்கு கடல் உப்பாக இருக்கிறது, அதில் வாழுகின்ற மீன் எவ்வளவு ருசியாக இருக்கிறது, உப்புத்தன்மை இல்லாதபடி. அன்பான இறை மக்களே, அதுபோலதான் தாமரை குளத்தில் இருந்தாலும் அந்த தாமரை தண்ணீரில் ஒட்டாதபடி வாழ்ந்துவதைப் போல கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும், நமக்கு இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டத்தில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் கடவுள் நம்மை ரட்சிக்க வேண்டும், நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கரத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நிச்சயமாகவே அவர் விரும்புகின்றபடி, அவர் நம்மை விட்டு போகாதபடிக்கு, நம்மிடத்தில் அசிங்கமான பாவமான காரியங்கள் இல்லாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சத்துக்கு அதிகமான இளைஞர்கள் அகில உலக கடிதம் எழுதும் போட்டியில் கலந்து கொள்கிறார்கள். 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியிலே நீ உன்னை காலகாலமாக பயணிக்கும் ஒரு கடிதமாக கற்பனை செய்து கொள். உன்னுடைய வாசகர்கள் என்ன எழுதி செய்தி கொடுக்க விரும்புகிறாய் என்பதை யோசித்துக்கொள். வேதாகமத்தில் அநேக கடிதங்களை நாம் படிக்கிறோம். ஒரு ஆவியானவர் அகத்தூண்டுதலினாலும் வழிநடத்தினால் எழுதப்பட்ட கடிதங்கள். கிறிஸ்தவ சபை பெருகின போது இயேசுவின் சீடர்கள் ஐரோப்பாவிலும் ஆசியா மைனரிலும் சபை மக்கள் கிறிஸ்துவில் பெற்றுக்கொண்ட புதிய வாழ்வை புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும்படி கடிதங்கள் எழுதினார். இக்கடிதங்கள் தொகுப்புகளை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அன்பான கடவுளுடைய பிள்ளையை 1 யோவான் 1:1 ஆண்டவர் சொல்கிறார், ஜீவ வார்த்தை குறித்து எழுதுகிறார். ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தை என்று எழுதுகிறார். தன்னுடைய வாசகர்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாக, பிதாவோடும் குமாரனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி இவற்றை எழுதுகிறார். நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாக, தேவன் நம்மை விட்டு போய்விடாதபடி பாவமான செயல்களையும் தீங்கான காரியங்களையும் விட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளிலே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இடங்களிலே நாம் தங்கி தரிக்கும்போது கடவுள் நம்மை ரட்சிக்கும்படியாக, கடவுள் நம்முடைய சத்துருக்களை நம் கையிலே கொடுக்கும்படியாக அவர் பாளையத்திலே உலாவி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் தினம் அகக்கண்களால் பார்ப்போம். அதற்குரிய பார்வையை, பிரகாசமுள்ள பார்வையை எல்லாம் உள்ள கடவுள் இந்த நாளில் நமக்கு தரும்படியாக, நம்முடைய வேலைகளிலே நம்முடைய பொறுப்புகளிலே தரும்படியாக கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். என் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய ரட்சிப்பையும் உம்முடைய வல்லமையும் அறிந்து கொள்ள இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு தகுதி உள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு துணை செய்தரும் சுவாமி. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.